சாந்தாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல அமிர்தா சாந்தா அப்படிங்கிற அத்தை மருமக இருந்தாங்க. அவங்களது கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்துல அவனோட தம்பி சங்கர், பொண்டாட்டி விமலா, அமிர்தாவோட மாமனார் அஞ்சய்யா எல்லாருமே சேர்ந்திருந்தாங்க. 2 மருமகங்க ஒன்னா ஒத்துமையா இருந்துகிட்டு அக்கா தங்கச்சிங்க மாதிரி எல்லா வேலையும் ஒன்னா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சமையல் மட்டும் பெரிய மருமக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. எதுக்குன்னா அவ ரொம்ப ருசியா சமைக்குவா அப்படின்னு எப்பவும் போல அமிர்தா சமைச்சுக்கிட்டு இருந்தா. சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ சங்கர் வந்தா. அண்ணி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சமைச்சிருக்கீங்க? ஒன்னில சங்கர், இன்னைக்கு ரொட்டியும் வெண்டைக்காய் பொரியல் தான் சமைச்சிருக்கேன். ஐயோ அண்ணி, நீங்க என்ன பத்தி மறந்துட்டீங்க போல. நான் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேனே. ஐயோ சங்கர், நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உனக்காக நான் முட்டைய வறுத்து வச்சிருக்கேன், அதை கொண்டு வரேன். ஐயோ அண்ணி, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை, நான் முட்டையும் சாப்பிட மாட்டேன். ஐயோ ஆமா இல்ல. சரி, இன்னும் என்ன பண்றது? வேற ஏதாவது சமைக்கிட்டா? ஐயோ வேண்டாம் அண்ணி, இன்னைக்கு ஒரு நாளுக்கு வெளியே சாப்பிட்டுக்கிறேன். அப்படி சொல்லி அவன் வெளியே கிளம்பி போயிட்டான். இப்படி எல்லாரையுமே சாப்பாட்டுக்கு வர சொன்னான். எல்லாரும் சாப்பாடுக்கு உக்காந்துகிட்டு ஒருத்தர் சட்னி வேணும் அப்படின்னு, இன்னொருத்தர் பொரியல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு பிடிக்காததுனால சாப்பாட்டை பாதியிலே போதும்னு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. என்ன இது, நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் குழம்பு பிடிக்கல, அது பிடிக்கலன்னு சாப்பாடு வேண்டான்னு எந்திரிச்சு போறாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணி ஆகணுமே. அப்படி சொல்லி யூடியூப்ல வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சா. இப்படி அவ பழைய காலத்துல செய்யற மசாலாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. இப்படி புக்க கூட பார்த்து படிச்சுக்கிட்டா. இப்படி பழைய காலத்துல செய்யற மாதிரி மசாலாவை அவளே ரெடி பண்ணா. அதுக்கப்புறம் அதுல சமைச்சா எப்படி ருசி இருக்கும் அப்படின்னு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. அவளே தயாரிச்ச மசாலா பொடி அது. அத சாப்பிட்ட உடனே அந்த ருசி தனியா இருந்ததுனால எல்லாருக்கும் பிடிக்கும்னு பார்த்தா. இப்படி அன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லாரையுமே சாப்பாட்டுக்கு வர சொன்னா. எல்லாருமே வந்தாங்க. அக்கா, என்ன இன்னைக்கு சீக்கிரமா சமைச்சிருக்கீங்க? ஆமா விமலா, இன்னைக்கு ஒரே குழம்புதான் எல்லாருக்குமே வச்சிருக்கேன். நிறைய காய்கறி போட்டிருக்கேன், புதுசா மசாலா போட்டிருக்கேன். அப்படி சொன்ன உடனே மாமியார், என்னம்மா சொல்ற? எனக்கு கத்திரிக்காய் அப்படின்னா பிடிக்காதே, அத கூட இந்த சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கியா? என்னம்மா, எனக்கும் கோவக்காவை பிடிக்காது, நீ அதையும் போட்டிருக்கியா? அதே மாதிரி கேரட் கூட பிடிக்காது, அதையும் போட்டிருக்கியா? அக்கா, எனக்கு பீட்ரூட்னு பிடிக்காதே, நீங்க அதையும் போட்டிருக்கீங்களா? அவங்க எல்லாரோட பேச்ச கேட்ட அமிர்தா, அப்பா போதும் நிறுத்துங்க, இந்த சமையல சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு சமைச்ச சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. அதுக்கு அவங்க சரின்னு சொன்னாங்க. இப்படி எல்லாருமே ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவக்காய் குழம்பு மாதிரியே இருக்கு. அம்மா அமிர்தா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி தொக்கு மாதிரியே இருக்குமா. அம்மா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு மாதிரியே இருக்கு. ஆமா, எனக்கு பிடிச்ச கேபேஜ் குழம்பு மாதிரியே இருக்கு. அக்கா, இது எனக்கு பிடிச்ச கேரட் குழம்பு மாதிரியே இருக்குக்கா. இது எப்படிக்கா முடியும்? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரே குழம்பு இருக்குன்னா அது எப்படிக்கா? அதுக்குதான் நான் இதுக்கு நானே சுயமா செஞ்ச ஒரு மேஜிக் மசாலாவை போட்டிருக்கேன். இந்த மசாலாவை போட்டு குழம்பு வச்சா நம்மளுக்கு எந்த குழம்பு பிடிக்குமோ அதே மாதிரி டேஸ்டா இருக்கும். இதுதான் மேஜிக் மசாலா. அந்த பேச்ச கேட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு, ஆமாமா, உன் கையில ஏதோ மேஜிக் தான் இருக்கு போல, அதனாலதான். ஆமாமா, அதுக்குதான் நீ எந்த குழம்பு வச்சாலும் மேஜிக் பண்ண மாதிரியே எங்களுக்கு பிடிச்ச குழம்பு மாதிரியே இருக்கு. அப்படி சொல்லி எல்லாருமே அவளை கொண்டாடினாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அவ சமையல் செய்ய ஆரம்பிச்சா. எல்லாருமே சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் விமலா டவுனுக்கு போயிட்டு வரும்போது அவங்க பக்கத்து வீட்டுல யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அத பாத்துட்டு பாக்காத மாதிரியே திரும்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் அமிர்தா கிட்ட, என்னக்கா நம்ம பக்கத்து வீட்டுல சண்டை நடக்குது, என்னக்கா ஆச்சு? ஒரு சின்ன விஷயத்துக்கு எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறாங்களாம். அவங்க பையனுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு சரியா சமைக்க தெரியலையா. இப்படி டெய்லி ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பாடு கொண்டு வராங்களாமா. அவளோட புருஷன் வர காசு எல்லாமே இந்த மாதிரி ஹோட்டலுக்கே செலவாகுதுன்னு திட்டினானா. இதனால சண்டை ஆரம்பிச்சு பெரிய சண்டை ஆயிடுச்சு. சங்கர், உன்னோட மாமா எல்லாருமே போய் சண்டைய விலக்கி விட்டாங்க. ஆமாக்கா, வீட்டு ஆம்பளைங்கனால இப்படிதான் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். சரியா சமைக்கலன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல அந்த மாதிரி பிரச்சனை வராதுக்கா. ஏன்னா உங்க கையில மேஜிக் மசாலா இருக்குல்ல,
பாவம், அவங்களுக்கு கொஞ்சம் மேஜிக் மசாலா கொடுங்கக்கா, அவங்க வீட்லயும் சண்டை நடக்காம இருக்கும். ஆமாமா, நல்ல ஐடியா கொடுத்த, நானு அந்த மசாலாவை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமிர்தா அந்த பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு போய் மசாலாவை கொடுத்துட்டு வந்தா. இப்படி சாந்தி அந்த மசாலாவை போட்டு சமைக்க ஆரம்பிச்சா. சாப்பிடுற நேரத்துல புருஷனை கூப்பிட்டு சாப்பிட சொன்னா. எங்க சமையல் செஞ்சிட்டேன், வாங்க சாப்பிடலாம். நீ செஞ்ச சமையல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா, அதனாலதான் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். முதல்ல அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க, இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. இப்படி வெங்கட் ஆர்டர் பண்ண ஃபுட்டை கேன்சல் பண்ணா. சாப்பிடுறதுக்கு அப்படின்னு உக்காந்தா. சாந்தி சமைச்சதெல்லாமே கொண்டு வந்து வச்சா. வெங்கட் சாப்பிட்டுட்டு, ஆஹா ரொம்ப ருசியா இருக்கு, எதுக்கு சாந்தி இவ்வளோ நாளா இவ்வளோ அழகா சமைக்கவே இல்ல, இனிமே எப்பவுமே இப்படியே சமைச்சு வை, நீ டெய்லி இதே மாதிரி சமைச்சனா நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை நடக்க போகுது சொல்லு. இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள சண்டையே வராதுங்க, ஏன்னா நான் இனிமே உங்களுக்கு எப்படி சமைச்சு போடுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சாந்தி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அமிர்தா கிட்ட போய் அமிர்தா கிட்ட பேசிக்கிட்டே, அக்கா நீங்க கொடுத்த மசாலாவுல இன்னைக்கு சமையல் செஞ்ச, என் புருஷன் வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்டாரு, அக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த மசாலா பொடிய குடுக்கறீங்களா. இப்படி அமிர்தா ஏதோ சொல்ல போனப்போ அந்த இடத்துக்கு விமலா வந்தா. அம்மா சாந்தி, நீ தப்பா நினைக்காத, இது ரொம்ப ஸ்பெஷலானது, எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க, இத மார்க்கெட்ல விக்கிறதுக்காக தான் செஞ்சாங்க, உங்க வீட்ல சண்டை இருக்கு அப்படின்னு ஃப்ரீயா கொடுத்தாங்க, இன்னும் உனக்கு தேவைன்னா காசு கொடுத்து வாங்கிக்கோ. அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் சாந்தி, கண்டிப்பா அக்கா, எனக்கு ஒரு வாரத்துக்கு 3 பேக்கெட் வேணும், எவ்வளவுன்னு சொல்லுங்க காசு கொடுக்கறேன். 3 பேக்கெட் 100 ரூபா. அப்படி அக்கா, ரொம்ப குறைவான விலைக்கு தான் கொடுக்கறீங்க போல, ஏன்னா நான் ஹோட்டல்லயே சாப்பாடு ஆர்டர் பண்ணேன்னா 3 நேரத்துக்கு 500 ரூபா ஆகும், அதை விட 100 ரூபா அப்படின்னா ரொம்ப குறைவான விலைதான், காசை கொடுத்துட்டு போ, நான் வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஏன் விமலா நீ அந்த மாதிரி சொன்ன, நம்ம இப்படி விக்கிறது ரொம்ப தப்பு தானே, எனக்கு அப்படி சொல்றீங்க, விக்கிறதுல என்ன தப்பு, பின்ன என்னம்மா நம்ம இப்படி பண்றது தப்பு இல்லையா, எதுக்குக்கா தப்பாக போகுது, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, 100 ரூபால ஆரம்பிச்ச இந்த மசாலா வியாபாரம் எவ்வளவு ஸ்பீடா வளர போகுது பாருங்க, மசாலாவை தயாரிச்சு எனக்கு கொடுங்க, நான் சாந்திக்கு கொடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் அமிர்தா மசாலாவை தயாரிச்சா. விமலா அந்த மசாலாவை 3 பொட்டலமா கட்டி கொண்டு போய் சாந்திக்கு கொடுத்தா. சாந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. இப்படி கொஞ்ச நாள்ல சாந்தி வீட்ல எந்த சண்டையும் வரல. இத பார்த்த அக்கம் பக்கம் ஜனங்க சாந்தி கிட்ட போய், என்ன புருஷன் பொண்டாட்டி இப்போ சந்தோஷமா இருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்ட உடனே சாந்தி நடந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட சொன்னா. அந்த விஷயத்த கேள்விப்பட்டு காந்தம், நான் கூட எங்க வீட்டுக்கு அந்த மசாலா பொடிய வாங்கிக்கணும், மசாலா நல்லா இல்ல அப்படின்னு எங்க வீட்ல சரியா சாப்பிடுறதே இல்ல, நானும் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி அமிர்தாவோட வீட்டுக்கு போய் அமிர்தா கிட்ட காசை கொடுத்து மசாலா பொடிய வாங்கிட்டு போனாங்க. இப்படி அந்த மசாலா விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த வீட்டு ஜனங்க, நம்ம வீட்டுக்கு நிறைய பேரு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க, நம்ம வீட்ல அப்படி என்னதான் நடக்குது. அப்ப அமிர்தா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா. அத கேட்ட மாமியார், அக்கா தங்கச்சி சேர்ந்துகிட்டு வீட்லயே வியாபாரம் செய்றீங்களா, உஷாராதான் இருக்கீங்க, ஆமா இவ்வளவு நாள் வியாபாரம் செஞ்சிருக்கீங்கல, எவ்வளவு பணத்தை 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சிருக்கீங்க. ஒரு வாரத்திலேயே 17,000 சம்பாதிச்சிருக்கோம் அத்தை. அப்படியா, பரவாயில்லையே, 2 வாரத்துல 17,000 ரூபானா நிறைய காசு தான் சம்பாதிச்சிருக்கீங்க. மேஜிக் மசாலா ரொம்ப நல்லா தான் வேலை செய்யுது, இது எல்லாமே விமலானாலதான் அத்தை, விமலா தான் இந்த ஐடியா கொடுத்தா. மாமியார் விமலாவை கூட கொண்டாடுனாங்க. இப்படி மேஜிக் மசாலா 3 பூவு 6 காயா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அமிர்தா, என்ன விமலா, நீ இந்த மேஜிக் மசாலாவை பத்தி கேட்கவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நீ கேட்கவே இல்ல, உனக்கு இந்த மேஜிக் மசாலாவை நான் எப்படி தயார் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்க இஷ்டம் இல்லையா? இல்லக்கா, எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணவே இல்ல, இது வியாபார ரகசியம், இன்னைக்கு நீங்க எனக்கு சொன்னா நான் இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், எங்க அம்மா ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க இன்னொருத்துக்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி இந்த சீக்ரெட் எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம வியாபாரம் நஷ்டம் தானே. இப்படி நானே இந்த விஷயத்த வெளியே சொல்லலனாலும் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இந்த விஷயம் வெளியே வரும், அதுக்குதான் இந்த சீக்ரெட்டை நீங்களே வச்சுக்கோங்க, ஒருவேளை உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னா அப்ப சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
நீ ரொம்பவே புத்திசாலி விமலா. நீ ரொம்ப நல்லா யோசிக்கிற. இப்படி விமலாவை கொண்டாடுனா அமிர்தா, இப்படி நிறைய பேரு வந்து மசாலாவை எப்படி ரெடி பண்றீங்க அப்படின்னு கேட்டா இது வியாபார ரகசியம், சொல்லக்கூடாதுன்னு 2 பேரும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த மேஜிக் மசாலாவை பத்தி அந்த ஊருக்கு மட்டும் இல்லாம வெளியூருக்கும் தெரிய வந்துச்சு. இப்படி பக்கத்து ஊர்ல இருந்து கூட வந்து ஜனங்க வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படி அமிர்தாவோட மசாலா ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இப்படி அமிர்தா கை நிறைய காசு சம்பாதிச்சு ரொம்ப பேரு புகழோட வாழ்ந்தா. தக்ஷிணாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சித்தாரா அஞ்சனா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் பக்தி அதிகம். எப்படியாவது கும்பமேளத்துக்கு போனோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத பத்தி தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, நம்ம கும்பமேளாக்கு எப்ப போறது? எல்லாருமே போறாங்க, உங்ககிட்ட பணம் இல்லையா? நான் காசுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா. அங்க போறதுக்காக ஒரு ரூபாவை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நம்ம 2 பேரும் கும்பமேளாக்கு போயே ஆகணும். அப்படின்னா நான் கூட உங்க கூட வந்து வியாபாரத்துல உங்களுக்கு உதவியா இருக்கேன் அத்தை. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன். நம்ம சீக்கிரமா கும்பமேளாக்கு போனோம். இல்லனா கும்பமேளா முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு அவளோட மாமியார் சரின்னு சொன்னாங்க. மறுநாள்ல இருந்து மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து பழம் வியாபாரத்தை வீதி வீதிக்கு போய் விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்கம்மா வாங்க, நல்லா புதுசா ருசி ருசியான பழங்க. வாங்கம்மா வாங்க, வந்து பழத்தை வாங்கிட்டு போங்க. இப்படி மாமியார் மருமக ரொம்ப கஷ்டப்பட்டு பழம் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு வாரமாச்சு. அத்தை, இவ்வளவு நாள் நம்ம காத்தது போதும். நம்ம சீக்கிரமா கும்பமேளாக்கு கிளம்பலாம் அத்தை. நீங்களும் ஒரு நல்ல நாளை பாருங்க நம்ம கிளம்புறதுக்கு. சரிம்மா, என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம இன்னைக்கே கிளம்பலாம். இப்படி பேசி அவங்க 2 பேரும் கும்பமேளாக்கு கிளம்புனாங்க. இப்படி அவங்க அங்க போய் சேர்ற நாள் சிவராத்திரி நாளா இருந்துச்சு. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. அங்க பூஜைங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்க்கவே 2 கண்ணு பத்தல. அத்தை, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் நல்ல விஷயம்தான் நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு சிவராத்திரி, அதனாலதான் இங்க இவ்ளோ கூட்டம், நல்ல பூஜை எல்லாமே இருக்கு. இந்த கும்பமேளாவுல அந்த சிவனோட தரிசனத்தை பாக்குறது நம்மளுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அத்தை. ஆமாமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு முழுக்க ஜாகரணை இருந்து அந்த சிவனோட தரிசனத்தை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உன் புருஷன் சேகர் எங்க இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல ரொம்ப நல்லா திரும்பி வரணும் அப்படின்னு அந்த சிவங்கிட்ட வேண்டிக்கமா, எல்லாமே நல்லதே நடக்கும். கண்டிப்பா அத்தை. இப்படி மாமியார் மருமக 2 பேரும் நைட்டு முழுக்க தூங்காம இருந்தாங்க. மறுநாள் காலையில அங்க இருந்த நதியில குளிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சு இப்படி வேண்டிக்கிட்டாங்க. கடவுளே, என் புருஷன் எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா திரும்பி வர மாதிரி செய்யிப்பா. என் மருமக ரொம்ப நல்லா இருக்கணும். வீட்டை விட்டு போன என் பையன் கூடிய சீக்கிரம் திரும்பி வர மாதிரி செய்யுங்க சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அப்ப அங்க ஒரு சாது தண்ணியில முழுவனாரு. அது யாரோ இல்ல, அது சேகர். அத கவனிச்ச சித்தாரா, அத்தை அங்க பாருங்க, அவரை பார்த்தா உங்க புள்ள மாதிரியே இருக்காங்க. அவரு உண்மையிலேயே உங்க புள்ள தானே? ஆமாமா, பாக்குறதுக்கு சேகர் மாதிரியே தெரியறாரு. சரி, நம்ம அவர்கிட்ட போலாம், இல்லனா அவரு கிளம்பிடுவாரு. அவங்கள பார்த்த உடனே சேகர் அங்கிருந்து வேகமா கிளம்பினாரு. ஆனால் அவங்க சேகர் பின்னாடியே போய் சேகரை பிடிச்சிட்டாங்க. ஏங்க, எதுக்காக என்ன பார்த்த உடனே இப்படி ஓடுறீங்க? எதுக்காகங்க இப்படி சாதுங்க கூட சேர்ந்து இருக்கீங்க? அந்த மாதிரி தப்பு என்ன செஞ்சனா? சித்தாரா, எனக்கு குடும்பம் குழந்தைங்கன்னு எதுவுமே வேண்டான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். நீ கூட போய் இப்படியே இருந்து ரொம்ப சந்தோஷமா இரு. இப்படி பேசுறதுக்கு உனக்கு கஷ்டமா இல்லையாப்பா? எந்த கடவுள் சொன்னாரு புதுசா கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டிய விட்டுட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு? இப்படி சந்நியாசமா போனோன்னு யாரு சொன்னா? எந்த சுவாமிஜிய கேட்டா கூட நீ செஞ்சது தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கல்யாணமாயி ஒரு வாரத்திலேயே எதுக்கு இப்படி செஞ்ச? எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன், ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியாது. அந்த கடவுள் என்ன கூப்பிட்டாரு, அதனாலதான் நான் வந்தேன். அவனோட வார்த்தையை கேட்டு அவங்க 2 பேரும் கவலைப்பட்டாங்க. சித்தாரா அழுந்துகிட்டே, வாங்க வீட்டுக்கு போயிடலாம். இப்படி எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டாலும் அவன் அந்த வார்த்தையை கேட்கவே இல்ல. சேகர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அவங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க. என் புருஷனை காட்டுற மாதிரி காட்டி மறுபடியும் என்கிட்ட இருந்து தூரம் செய்றீங்களா? அவரு மனசு மாறி மறுபடியும் என்கிட்ட வர மாதிரி செய்யுங்க கடவுளே, உங்களுக்கு புண்ணியமா போகும்.
நாங்க உங்களோட தரிசனம் பாக்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். எங்களோட வேண்டுதலை நிறைவேத்துங்க சுவாமி. அப்படி எவ்வளவோ கெஞ்சி வேண்டிக்கிட்டா. அப்போ அந்த கடவுள் ஒரு சாது ரூபத்துல சேகர் முன்னாடி வந்தாரு. யார பத்தி இவ்ளோ தீர்க்கமா யோசிக்கிறீங்க சுவாமி? என்ன யோசிக்கிறீங்க? என்னன்னு சொல்றது சுவாமி? நான் யார பார்க்க கூடாதுன்னு யோசிச்சேனோ அவங்களையே பார்த்துட்டேன். என் குடும்பத்தையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு அவங்கள பார்த்துட்டேன். அது நல்லதில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க வீட்டுக்கு வான்னு என்ன கூப்பிடுறாங்க. ஆனா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனா அவங்கள பார்த்து எனக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. உங்க கவலை என்னன்னு எனக்கு புரியுது சுவாமி. இந்து தர்மத்துல ஒரு ஸ்ரீக்கு எந்த கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. எவ்வளோ இடத்துல பொம்பளைங்களுக்காக சண்டை நடந்திருக்கு. அங்க எல்லாம் சாவுதான் நடந்திருக்கு. கடவுளுக்கு பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ விதத்துல கடவுள் கூடியே இருக்கலாம். ஆனா வீட்டுக்காரங்களை கஷ்டப்படுத்தி இல்ல. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க சுவாமி? நான் இதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் என் குடும்பத்தோட போய் சம்சாரம் பண்ணணும் அப்படின்னா அந்த கடவுளாலேயே பொண்டாட்டி பசங்களை விட்டுட்டு போக முடியல. நீ அந்த சிவனை வேண்டியே, அந்த சிவனுக்கு இல்லையா 2 பொண்டாட்டி? அவரோட பொண்டாட்டிங்களை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்குல்லையா? உண்மையிலேயே அந்த கடவுள்கிட்ட நீங்க இருக்கணும் அப்படின்னா யாரோட மனசை நோகடிக்காம உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துக்கிட்டு அந்த கடவுளை வேண்டிக்கிங்க போதும். அப்படின்னா நீங்க எதுக்கு சுவாமி உங்க குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க? நான் எதுக்காக என் குடும்பத்தை விட்டுட்டு வரேன்? என்னோட பக்தருங்களுக்காக வந்திருக்கேன். உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு புத்தி சொல்லலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன். நீ உன் குடும்பத்துக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் அவங்கள பாருங்க. இதுதான் நான் உனக்கு சொல்றது. அப்படி சொல்லி அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அத பார்த்து சேகர் ஆச்சரியப்பட்டான். சுவாமி, நீங்க யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்காகவா இங்க வந்தீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் என்னோட குடும்பத்தாரு கூட போயே சேர்ந்துக்கிறேன். இப்படி அவனோட அம்மா பொண்டாட்டி எங்க இருக்காங்கன்னு தேடி அவங்க கிட்ட வந்து சேர்ந்தா. அத பார்த்து அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த கடவுளுக்கு நம்ம கோரிக்கை கேட்டுருச்சு, அதனாலதான் உதவி செஞ்சிருக்காரு. அப்படி சொன்ன உடனே சேகர் நடந்த விஷயத்த பத்தி சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டு அவங்க மறுபடியும் சந்தோஷப்பட்டாங்க. மறுபடியும் அந்த கடவுளை கையெடுத்து கும்பிட்டு 3 பேரும் கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க சேகரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க கூட சேகர் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சேகரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு கூட வந்தாங்க. அங்க காந்தம் அப்படிங்கிற பொம்பளை சேகரை பார்த்து, நீங்க கும்பமேளத்துக்கு போனது உங்க அதிர்ஷ்டம்தான். அந்த கடவுளே உங்க பையனை உங்ககிட்ட சேர்த்து வச்சிருக்காரு. நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த கடவுளே எனக்காக வந்து அவர்கிட்ட பேசி மறுபடியும் அவரை என்னோட சேர்த்து வச்சிட்டாரு. இந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியல. இதுக்கப்புறம் நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படுறது வேண்டாம். அந்த கடவுள் உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு. ஆமா அண்ணி, நீங்க சொல்றது உண்மைதான். அந்த கடவுள் உண்மையிலேயே எங்க கூடவே இருந்துகிட்டு எங்களை காப்பாத்துனாரு. இப்படி அவங்க கும்பமேளத்துல நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. இப்படி எல்லாருமே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அவ்வளோ நல்லா நடந்த கும்பமேளத்துக்கு எங்களால போக முடியலன்னு கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த தடவை நீங்க கூட போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு சமாதானம் சொன்னாங்க. இப்படி அவங்க ரொம்ப நேரம் பேசி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாதுவா இருந்த சேகர் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்துட்டான். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, எதுக்குப்பா சேகர் உனக்கு இந்த குடும்பத்தை விட்டு போகணும்னு தோணிச்சு? என்னவோ எனக்கு தெரியலம்மா. இந்த குடும்பத்தை என்னால காப்பாத்த முடியாது அப்படின்னு எனக்கு தோணி நான் கோயிலுக்கு போயிட்டேன். அப்படியே சாதுவா மாறிட்டேன். ஆனா எனக்கு அந்த கும்பமேளத்துல தான் தெரிஞ்சிச்சு உண்மையான பக்தி அப்படின்னா என்னன்னு. சாக்ஷாத் அந்த கடவுளே வந்து எனக்கு புத்தி சொல்லி இங்க அனுப்பி வச்சாரு. இதெல்லாமே நீங்க செஞ்ச புண்ணியம்தான். நாங்க செஞ்ச புண்ணியம் மட்டும் இல்லங்க, நீங்க எத்தனையோ வருஷமா அந்த கடவுள் கூடியே இருந்திருக்கீங்க. அதுக்காக தான் அந்த கடவுள் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்காரு அப்படி சொன்னா சித்தாரா. இப்படி அந்த வார்த்தையை கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அன்னைக்கு நாள் முடிஞ்சது. மறுநாள்ல இருந்து சேகர் வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாத்தனா. இப்படி அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து பழங்களை வித்து காசை கூட சம்பாதிச்சாங்க. இவ்வளோ நாளா இந்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன். உங்களை விட்டு தூரமாயிட்டேன்.
நீங்க நான் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு ஜனங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நினிகே தும்பானே கஷ்ட கொட்பிட்டே. இதுக்கப்புறம் உன் கண்ணுல கண்ணீரை நான் பார்க்க கூடாது, பார்க்கவும் விட மாட்டேன். அந்த வார்த்தையை கேட்டு சித்தாரா சந்தோஷப்பட்டா. இந்த வார்த்தை எனக்கு போதுங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்ளோ வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுள் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கஷ்டத்தை போக்கிட்டான். அப்படி சொல்லி அஞ்சனா ரொம்ப சந்தோஷப்பட்டா. நீங்க 2 பேரும் எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருந்து எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கையில கொடுத்தா இன்னமும் சந்தோஷம். அந்த வார்த்தையை கேட்டு 2 பேரும் வெக்கப்பட்டாங்க. இப்படி அன்னையில இருந்து அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க.